மூட்டு வலியும் இருக்கும். அதே சமயம் வந்து அதுக்காக டாக்டரை போய் பார்க்கும்பொழுது வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வாக்கிங்கும் போக முடியாது, வலி அதிகமா இருக்கு. வெயிட் லாஸும் எனக்கு ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன மாதிரியான சொல்யூஷன் எடுக்கலாம்? இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ மூட்டு வலியோட கூடிய உடல் எடை அதிகமா இருக்கும் பொழுது, எப்படி உடல் எடையை குறைச்சு மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க? மூட்டு வலிக்கு நம்ம போகும்பொழுது உடம்பை இளைங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து 1 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூட்டுக்கு போகக்கூடிய அழுத்தம் வந்து 4 கிலோ அதிகரிக்கும். அதுவே நீங்க 1 கிலோ குறைஞ்சிங்க அப்படின்னு சொன்னா உங்க மூட்டுக்கு போகக்கூடிய அந்த அழுத்தத்தை வந்து நீங்க 4 கிலோ குறைக்க முடியும். அப்போ ஓவராலா நீங்க ஒரு 5 கேஜி லாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மூட்டுல வந்து நீங்க கிட்டத்தட்ட 20 கேஜிஸ் வந்து அழுத்தத்தை, அதுல இருக்கக்கூடிய வெயிட்டை நம்ம குறைக்கும் பொழுது ஈஸியா நம்ம மூட்டு தேய்மான நோயில இருந்து விடுபட முடியும். மூட்டு வலி வந்து சீக்கிரமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம வீட்டுல வந்து தூதுவளை கீரை கிடைக்கும், இல்ல கீரைக்காரங்க கிட்ட சொன்னாலும் அது கிடைக்கும். இந்த தூதுவளை கீரையோட தன்மை என்னன்னா, ஹார்மோன் பிரச்சனையை சரி பண்ணும். அதனால எக்ஸசிவா பெண்கள் போட்டிருக்கக்கூடிய வெயிட்டை வந்து குறைக்கக்கூடிய தன்மை தூதுவளை கீரைக்கு இருக்கு. அதே சமயம் நல்ல ஜீரணத்தை கொடுக்கும், குடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், தேவையில்லாம கொழுப்பு படிவதை வந்து தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், கப பிரச்சனை, சளி பிரச்சனையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். ஸோ இந்த தூதுவளையை ரசம் மாதிரி நம்ம வச்சு சாப்பிடலாம். நார்மலா நம்ம ரசம் அரைக்கும் பொழுது மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் அரைப்போம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 10 தூதுவளை இலைகளையும் அதோட சேர்த்து அரைச்சிட்டு நார்மலா நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தக்காளி போட்டு வச்சுட்டு தாளிச்சு சாப்பிட்டோம், புளி சேர்த்தாம தாளிச்சு சாப்பிட்டுட்டோம்னு சொன்னாலே இந்த மூட்டு வலியும் குறையும், உடல் எடையும் குறையும். அடுத்து பார்த்தோம்னா கொடம்புளி அப்படிங்கிறது. நார்மலா நம்ம வந்து மூட்டு வலிக்காரங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னு சொன்னாலே அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, புளி குறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, அது வாதத்தை அதிகப்படுத்தும். மூட்டு வலினாலே வாதம் தான், வாதத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த கொடம்புளிக்கு என்ன தெரியுங்களா தன்மை இருக்கு? இது வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. நார்மலான புளி வந்து வாதத்தை அதிகரிக்கும், ஆனா கொடம்புளி வந்து வாதத்தை குறைக்கும், பித்தத்தை அதிகரிக்கும். அப்ப கொடம்புளி ரசம் வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? நார்மல் புளிக்கு பதிலா கொடம்புளியை கரைச்சி நீங்க ரசம் வச்சு பழகிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி நிறைய மிளகு, சீரகம், பூண்டு போட்டு நம்ம தக்காளி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே மூட்டு வலியும் குறையும். அதே சமயம் கார்சீனியா இன்னைக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸா கிடைக்குது. என்ன காரணம்னா, கொடம்புளிங்கிறதுக்கு பேரு கார்சீனியா. அது வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கார்சீனியா சப்ளிமெண்ட்ஸ்னே கிடைக்குது. ஸோ அப்போ கொடம்புளி எடுத்துக்கும் பொழுது ஒரு பக்கம் மூட்டு வலி குறையுது, கூடவே சேர்த்து உடல் எடையும் குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.